இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சூப்பரா படிப்பாங்க. ஹீரோ கஷ்டப்படுற அம்மாக்காக நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறான். அதே போல ஹீரோயினும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அப்பாவுக்காக நல்லா படிக்கிறா. இவ ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்ல பியானோ வாசிக்கிற மாதிரி விரல தட்டி மத்தவங்களுக்கு ஆன்சர் சொல்லி கொடுத்து அதுக்கு காசும் வாங்கியிருப்பா. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோட்ட 3000 தரேன் ஆன்சர் சீட்டை காமிடா, கிளாஸ்ல நிறைய பேர் அப்படி காப்பி பண்றாங்கன்னு சொல்றான். ஹீரோவும் ஒண்ணுமே புரியாம அவனை திட்டி விட்டுறான். அப்படியே எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா 2 செட் கொஸ்டின் வந்திருக்கு. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் பேப்பரை எட்டி எட்டி பாக்குறத பார்த்த ஹீரோ நேரா அவட்ட வந்து அவன் உன்னை காப்பி பண்ண ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு போயிடுறான். இவளும் அவன்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அவளோட கொஸ்டின் பேப்பரை பாக்குறா. இவளுக்கு ஃபர்ஸ்ட் செட் வந்திருக்கு. வேற யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் செட் வந்திருக்குன்னு நைஸா கைய காமிச்சு கேக்குறா. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் செட் வந்ததால வேமா அதுக்கு ஆன்சர் எழுதிட்டு விரல தட்டி மத்தவங்களுக்கும் ஆன்சர் சொல்லிடுறா. ஃபர்ஸ்ட் செட் எழுதினவங்க எல்லாம் ஒன்னா எழுந்து பேப்பரை குடுக்குற மாதிரி போய் சாரையே மறைச்சிடுறாங்க. அந்த கேப்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ட செகண்ட் செட் கொஸ்டின் வாங்கி வேமா இவளோட ரப் பேப்பர்ல சால்வ் பண்ணி எல்லாருக்கும் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கா. அப்போ டைம் முடிஞ்சதால அங்க உள்ள சாரு நேம் எதுவுமே செக் பண்ணாம எல்லாரோட பேப்பரையும் புடுங்கிறாரு. இதனால இவ எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறா. ஹீரோ எக்ஸாம் முடிஞ்சதும் நேரா ஹெச்எம் கிட்ட போய் அவன் ஃப்ரெண்டு காப்பி பண்ண ட்ரை பண்ணான்னு போட்டு கொடுத்துறான். இதனால ஹெச்எம் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ இவளோட எக்ஸாம் பேப்பரை எடுத்து பார்த்தா அதுல ரஃப் பேப்பர்ல செகண்ட் செட்டுக்கும் ஆன்சர் இருக்கிறத பார்த்ததும் ஹீரோயின் வசமா மாட்டிக்கிறா. எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்க அப்போ ஹீரோ காசுக்காக தான் இப்படி பண்ணிருக்கா, இதுக்காக ஒவ்வொருத்தையும் 3000 வாங்கிட்டான்னு சொல்றான். உடனே இவளோட அப்பாவை வர வச்சு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பை விட ஒழுக்கம் தான் முக்கியம்னு சொல்லி இவளோட ஸ்காலர்ஷிப்பையே கேன்சல் பண்ணிடுறாங்க. இதனால டென்ஷன் ஆன அப்பா இவளை ரொம்ப திட்டிட்டு இவட்ட பேசுறதையே நிறுத்திடுறாரு. இவளும் ரொம்ப அழுதுட்டு யார்ட்டையுமே பேசாம ஒழுங்கா படிக்கிறா.